அனைவருக்கும் வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. திருச்சிற்றம்பலம். இன்றைய வகுப்பில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா காலசந்தி. காலசந்தி அப்படின்னா என்னங்க? கால நேரங்கள் சந்திக்கின்ற பொழுது. அப்ப காலை நேரமும் மாலை நேரமும் சந்திக்கின்ற பொழுது காலசந்தி அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இந்த காலசந்திங்கிறது சூரிய உதயம் ஆகுது பார்த்தீங்களா, அந்த நேரத்துலையும் சூரிய அஸ்தமனம் ஆகுது பார்த்தீங்களா, அந்த நேரத்துலையும் நடு பகல் நடு இரவு இருக்கக்கூடிய உச்சி நேரங்களும் என்ன சொல்லுவோம்னா கால சந்தி அப்படின்னு சொல்றோம். இந்த சந்தி நேரங்கள்ல பிறக்கின்ற குழந்தைகள் பிழைப்பது அரிது. அப்படி பிழைத்தால் அரிஷ்டாதோஷம் அப்படின்னு உருவாகும் அப்படின்னு ஜோதிட மரபு நூல்கள்ல குறிப்பிடப்பட்டுள்ளது. சரிங்க. அரிஷ்டாதோஷம் அப்படின்னா குழந்தைகள் பிழைப்பது மிகவும் கடினம். அதையும் மீறி அந்த குழந்தைகள் பிறந்து பிழைத்தால் அந்த குழந்தை பெரிய செல்வாக்குடனும் செல்வந்தராகவும் மத ஸ்தாபனங்களில் நிர்வகிக்கக்கூடிய பெரும் செல்வாக்குடனும் வாழக்கூடிய அமைப்பு அந்த ஜாதகராகிய குழந்தைகளுக்கு கிட்டும். இதுதான் காலசந்தி. இந்த காலசந்தி நேரமானது 2 நாளிகை இருக்கும். சூரிய அஸ்தமானதுல 2 நாளிகை, சூரிய உதயமாகிறது அந்த சமயத்துல 2 நாளிகை, முழு பகல் இருக்கும் பாத்தீங்களா, அந்த நடு பகல் உச்சி பொழுது மத்திம நேரம் அங்க 2 நாளிகை. அதே போல முழு இரவு இருக்கும் பாத்தீங்களா, அதுல இருக்கக்கூடிய நடு இரவு நள்ளிரவு அந்த 2 நாளிகை. சூரிய உதயமாகும் போது இருக்கக்கூடிய சூரிய உதயமாகிற நேரமும் அதுக்கு முந்தின நேரமும் 2 ஜாயின் பண்ணது பாத்தீங்களா. இரவு பொழுதுல இருந்துதானே சூரிய உதயமாகுது. அந்த இரவு பொழுதும் அந்த காலை அதிகாலை நேரமும் சூரிய உதயமும் சந்திக்கின்ற வேலை. அப்ப 2 நாளிகை. அதே போல சூரிய அஸ்தமனமாகும் இரவு பொழுது ஆரம்பிக்கும் அந்த 2 நாளிகை. 2 நாளிகைனா என்ன? ஒரு நாளிகை 24 நிமிடம். அப்ப 2 நாளிகைனா 48 நிமிடம். இந்த 48 நிமிடங்கள் இந்த காலசந்தி நேரத்தில் இருக்கும். இந்த நேரங்களில் பிறக்கின்ற குழந்தைகள் பூமியில் ஜனனமானால் அது பிழைப்பது அரிது. அரிஷ்ட தோஷத்தோடு பிறக்கும். அந்த பிழைத்தால், அதையும் மீறி பிழைத்தால் பெரிய செல்வந்தராகவும் செல்வாக்குடனும் மத போதகராகவும் வாழக்கூடிய அமைப்பு அந்த ஜாதகருக்கு கிட்டும். ஸ்ரீராமபிரான் நடுப்பகலிலும் ஹரிச்சந்திரன் நடுப்பகலிலும் பிறந்தார்கள் என்று நமது ஜோதிட நூல்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ராவணன் சூரிய அஸ்தமனமாக கூடிய சந்தி பொழுதில் பிறந்தார். அவரோட வாழ்க்கை வரலாறுகளை பற்றி உங்களுக்கு தெரியும். இந்த சந்தி பொழுதில் பிறந்தால் இந்த மாதிரியான அமைப்புகள் அந்த ஜாதகருக்கு கிட்டும். அப்ப கால சந்தி அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க. நன்றி.